ஆல் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? காலிஃப்ளவரை நான் சின்ன சின்னதாக ஸ்லிட் பண்ணி மஞ்சள் பொடி உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. பக்கோடாக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய பிராண்டான டிஎஸ் ஆர்கானிக் ஃபுட்ஸோடைய பஜ்ஜி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காரம் பஜ்ஜிக்கு கரெக்டாக இருக்கும், பக்கோடா கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிற காரணத்தினால கொஞ்சம் போல் வந்துட்டு நான் காரத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூட அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக சேர்த்துருக்கேங்க. சேர்க்காம கூட பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாகவே தனித்தனியாக வரும். எண்ணெய் சுட்ட உடனே பக்கோடாஸ் எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஹாஃப் லெமன் போல் நான் ஸ்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பக்கோடா வேகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துருக்கோம். ஒரு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு வறுத்து எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் பஜ்ஜிவாவே ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். மேலே ஸ்க்ரீன்லேயும் நம்பர் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை பார்த்து நம்மளை காண்டாக்ட் பண்ணால் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள் பக்கோடா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இல்லையா? காலிஃப்ளவர் பக்கோடா பிடிக்காதவங்க இருப்பாங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.